டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சப்ளிமெண்ட்ரி 7 அதாவது என்னது அப்படின்னா எ டைலமா ரிட்டன் பை சைலாஸ் வேர் மிச்சல். ரிட்டன் பை சைலாஸ் வேர் மிச்சல் எ டைலமா, இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த டாம் தன்னுடைய வேலையை விட்டுட்டான், தன்னுடைய வருமானம் கையில் இருந்த காசு எல்லாமே போச்சு. அந்த அங்கிள் ஃபிலிப் வந்து கொடுத்த அந்த அயன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஆனால் ஓப்பன் பண்ண முடியலை. அதுதான் இவன் சொல்கிறாப்புல, இட் வாஸ் மெய்டனிங் ஹியர் காடோடு பை எ விஷம் ஆஃப் சடன் டெத் வாஸ் வெல்த் பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் ஆவரிஸ். ஆவரிஸ் அப்படின்னு சொன்னால் பேராசை. இந்த பேராசை காரணமாக இப்போ அந்த அயன் பாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவனை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பைத்தியமாகவே மாற்றிருச்சு. ஏன்னா அவன் வந்து பணத்தை இழந்துட்டான், வேலையை இழந்துட்டான், உடம்பும் வந்து ரொம்ப லீன் ஆகிட்டான். இப்போ கையில் சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையாக வந்துருச்சு, மாற்றிருச்சு. அந்த பேராசை வந்துச்சுன்னா ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அவ்வளவு கஷ்டத்தை கிட்டத்தட்ட அதாவது என்னன்னா ஒரு மரணம் வரைக்கும் வந்து அவன் என்ன செய்யறான்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். ஐ ஆம் நாட் எ கிளவர் ஆர் எ ஜீனியஸ் மேன். ஐ நோ லிட்டில் பியாண்ட் ஹவு டு கீப் எ லெட்ஜர் அண்ட் ஸோ ஐ வாஸ் அண்ட் ஐ ஆம் நோ டவுட் அப்சர்ட் அபவுட் மெனி ஆஃப் மை நோஷன்ஸ் as to how to solve this riddle. riddle அப்படின்னா புதிர், பசில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நோஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஐடியாஸ். நான் வந்து ஒரு பெரிய அறிவாளியோ இல்லை ரொம்ப படிப்பாளியோ இல்லை, ஆனால் இந்த புதிரை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் எப்படியாவது முயற்சி பண்ணுவேன், ஐடியாஸ் வரும் அப்படின்னு. இருந்தாலும் என்ன செய்யறான்னா முயற்சி பண்ணுறான். ஏன்னா இவன் யார்கிட்ட போய் கேட்குறானோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு விட்டுருதாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போது At one time, I thought of finding a man who would take the risk of unlocking the box. But what right had I to subject anyone else to the trial I dare not face? I could easily drop the box from a height somewhere, and if it did not explode, would then safely unlock it. But if it did blow off when it fell, goodbye to மை ரூபீஸ் மைன் இன்டீட். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ யாருமே இது பண்ணலைன்னு ஒரு முடிவு பண்ணுறான். என்ன முடிவு பண்ணுறான்னா, ரொம்ப ஒரு பெரிய ஹைட்டான இடத்துல இருந்து ஒரு மலை உச்சி மாதிரி, மலை டாப் ஆஃப் தி மவுண்டைன் மாதிரி, ஒரு டாப் ஆஃப் தி ஹிலாக் மாதிரி என்ன செய்யறான், அவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த பாக்ஸை கீழே எறியணும். கீழே விழுந்து அது உடையலை, அதாவது வெடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த அயன் பாக்ஸை வந்து இந்த கீயை வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ரூபீஸ் எல்லாமே செதறி ஆங்காங்கே போயிடும். என்னுடைய ரூபீஸை நான் இழக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாகவும் நினைக்கிறான், நெகட்டிவாகவும் நினைக்கிறான். இதுக்கு பேர் தான் டைலமா. அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் வந்து அவனே பார்க்குறான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் பார்த்து என்ன செய்யறான்னா வேண்டாங்கிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து அவன் உருவாகிட்டான். அவன் தான் சொல்கிறான், குட் பை டு மை ரூபீஸ். என்னுடைய ரூபிக்கு வந்து நான் குட் பை சொல்லிட வேண்டியதான். மைண்ட் இன்டீட் ஐ வாஸ் ரிச் அண்ட் ஐ வாஸ் நாட். நான் பணக்காரன் ஆனால் பணக்காரன் இல்லை. ஐ வாஸ் ரிச்னு எதை சொல்கிறான்னா, அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூபீஸ், பியோல்ஸ், அந்த மாதிரி அந்த ஸ்டோன்லாம் வச்சு சொல்கிறான் பணக்காரன். அதை ஓப்பன் பண்ணி கையில் எடுக்க முடியல, அதனால ஐ வாஸ் நாட் ரிச். ஐ க்ரோ தின், ரொம்ப தின் ஆகிட்டான். அண்ட் மார்பிட் அண்ட் ஸோ மிசரபிள் இன் தட் ஐ அட் லாஸ்ட் கேரிடு மை ட்ரபிள்ஸ் டு மை ஃபாதர். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அவங்க அப்பாட்ட கொண்டு போகிறாப்புல, ஃபாதர் கன்ஃபெசர், அப்பாட்ட கொண்டு போகிறாப்புல. அப்பாட்ட கொண்டு போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாப்புல. ஹி தாட் இட் சிம்பிளி குரூவல் ஜெஸ்ட் ஆஃப் மை அங்கிள்ஸ். ஜெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் அடிக்கிறது, கிண்டல், ரெடிகுல் பண்ணுறது. அவங்க அப்பா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாப்புல, அவங்க மாமா வந்து உன்னை ஏமாற்றி இருக்கிறாப்புல, உன்னுடைய அங்கிள் வந்து ஏமாற்றி இருக்கிறாப்புல, உன்னுடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவங்க அங்கிள் வந்து ஏமாற்றி இருக்கிறாப்புல.
அதுவும் கொடூரமான முறையில் உன்னைய வந்து கேலி பண்ணி இருக்கிறாப்புல. பட் வாஸ் நாட் ஸோ ஈகர் ஃபார் அனதர் வேர்ல்டு அஸ் டு பி வில்லிங் டு ஓப்பன் மை பாக்ஸ். அப்போ அவங்களும் வந்து திறக்க முடியாது, இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது வெட்டி வேலைகள், இந்த வேலைக்கு நான் வரல, நான்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாப்புல. He too counseled me to cease thinking about it. அவங்களும் கூட, அதாவது அவங்க அப்பாவும் கூட, நீ இந்த பாக்ஸை பற்றி, ரூபி பற்றி, இந்த ஸ்டோன் பற்றி நீ திங்க் பண்ணதை விட்டுட்டு வேற நடக்க வேண்டிய வேலையை பாரு, அதை பற்றி திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும். ஐ ட்ரீம்ட் அபவுட் இட். ஆனால் அந்த ரூபி பற்றி, ஸ்டோன் பற்றி, நான் எப்படி பணக்காரன் ஆகணும், எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு பெரிய கனவோடு இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்கு. ஆனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாட் டு திங்க் அபவுட் இட் வாஸ் இம்பாசிபிள். நெய்தர் மை ஓன் தாட் நார் சயின்ஸ் நார் ரிலிஜன் ஹேட் பின் ஏபிள் டு அசிஸ்ட் மீ. அசிஸ்ட் அப்படின்னா ஹெல்ப். அதாவது என்னுடைய ஓன் தாட்டோ இல்லை சயின்ஸோ இல்லை மதமோ ரிலீஜியனோ எதுவுமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக, எனக்கு ஹெல்ப்புக்கு எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. நானாக தான் முயற்சி பண்ணுறேன், அதனால் முடிய மாட்டேங்கு. எதுவுமே இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கு. அதாவது என்னது, சயின்ஸும் ஹெல்ப் பண்ணலை, ரிலீஜனும் ஹெல்ப் பண்ணலை, இவருடைய ஓன் தாட்டும் ஹெல்ப் பண்ணலை, சக மனிதர்களும் ஹெல்ப் பண்ணலை. 2 years have gone by and I am one of the richest men in the city and have no more money than will keep me alive. இப்போ ஒரு 2 வருஷம் 2 years have gone by. இப்போ கிட்டத்தட்ட இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். நான் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவிலே, நான் இந்த சிட்டியிலே நான் தான் ஒரு ரிச்சஸ்ட் மென்னாக நான் இருப்பேன். ரிச்சஸ்ட் மென்னுகளில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன். ஆனால் இப்போதைக்கு வந்து என்னென்னா, have no more money than will keep me alive. சாப்பாட்டுக்கு கூட இப்போதைக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே சூசன் said I was half cracked like Uncle Philip. இந்த சூசன் அப்படிங்கக்கூடிய இந்த பெண்ணோட தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருந்துச்சு, மேரேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவளும் வந்து சொல்லிட்டு போயிட்டாப்பலாம், நீ வந்து உன்னுடைய அங்கிள் ஃபிலிப் மாதிரி நீயும் ஒரு ஹாஃப் கிராக் அப்படின்ட்டு. அவளும் என்ன பண்ணிட்டாப்புல, எஸ்கேப் ஆகி போயிட்டா, வேண்டாம் அப்படின்ட்டு. அண்ட் ப்ரோக் ஆஃப் ஹர் என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட்டவே அவள் வந்து என்ன பண்ணிட்டா, கேன்சல் பண்ணிட்டாப்புல. இன் மை டஸ்பயர் ஐ அட்வர்டைஸ்டு இன் தி ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ். இப்படி ஒரு விரக்தியில் இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன்று கொடுக்குறாப்புல. அதாவது எதில் அப்படின்னு சொன்னால், ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ், அந்த சயின்ஸ் ஜேர்னலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாப்புல. அண்ட் ஹாவ் ஹேட் அப்சர்வ்டு ஸ்கீம்ஸ் சென்ட் மீ பை தி டசன்ஸ். ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே நிறையா வந்து ஐடியாஸ் நிறையா வந்து என்னவது வருது. அட் லாஸ்ட் ஐ டாக்டு டூ மச் அபவுட் இட் and the thing became so well known that when I put the horror in a safe in a bank, I was promptly desired to withdraw it. I was in constant fear of burglars and my landlady gave me notice to leave. இப்போ வந்து இந்த பேங்க்கில் வந்து சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த லாக்கரில் வச்சுருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த பேங்க்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாதிரி வெடிக்கும்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி வெடிக்கிற அந்த பாக்ஸ் வந்து எங்கள் பேங்க்கில் வச்சா எங்கள் பேங்க் வந்து என்ன செஞ்சிடும், கொலாப்ஸ் ஆயிரும், அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு வாலண்டியராக கூப்பிட்டு அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ அதை எடுத்து இவன் கையில் வச்சுருக்கும் போது டாமுக்கு இன்னொரு பயம், பர்க்லர்ஸ், கொள்ளைக்காரங்க வந்து அடித்து பிடிங்கிட்டு போயிட்டா என்ன பண்ணேன்னு சொல்லி அந்த பயம் வேற. இது மட்டும் கிடையாது, லேண்ட்லேடினா அவன் அந்த டாம் வந்து இருக்கிறான் இல்லையா, அந்த வீட்டு ஓனர், அந்த பெண் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே வச்சு அந்த அயன் பாக்ஸ் வெடிச்சதுன்னா எங்கள் வீடு கொலாப்ஸ் ஆயிரும், அதனால் வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ டாம் வந்து வேலை இழந்தது மட்டும் கிடையாது, இப்போ வீடையும் இழந்துட்டான், குடியிருக்க வீடு கிடையாது. பிகாஸ் நோ ஒன் வுட் ஸ்டே இன் தி ஹவுஸ் வித் தட் பாக்ஸ். அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்தால் அது வந்து ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறத இது பண்ணிட்டாப்புல. I am now advised to print my story and avoid advice from the ingenuity of the American mind. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ ஒரு ஆடு மாதிரி ஒன்று கொடு, அந்த மாதிரி நீ ஆடு கொடுக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் கூட உனக்கு வந்து ஏதாவது ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. I have moved into the
suburbs and hidden the box and changed my name and my occupation. இப்போ வேறு வழி இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வீடை காலி பண்ணிட்டான். ஒரு கிராமத்து பக்கமாக என்ன பண்ணிட்டான்னா போயிட்டான். அங்கே போய் இவனுடைய நேமையும் மாற்றிட்டான். நேம் மாற்றினது மட்டும் கிடையாது, ஆக்குபேஷனையும் மாற்றிட்டான், தொழிலையும் மாற்றிட்டான். திஸ் ஐ டிட் டு எஸ்கேப் தி கியூரியாசிட்டி ஆஃப் தி ரிப்போர்ட்டர்ஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரிப்போர்ட்டர்ஸ் இவனை சேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பேரையும் மாற்றிட்டான், ஊரையும் மாற்றிட்டான், தொழிலையும் மாற்றிட்டான். யார்? டாம். I ought to say that when the government officials came to hear of my inheritance, they were reasonably desired to collect the succession tax on my uncle's estate. இப்போ இது மட்டும் கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய அங்கிள் இருக்காப்புல, அவனுடைய அங்கிள் எஸ்டேட்டுக்கு வந்து இவன் தான் டாம் தான் வந்து என்ன செஞ்சான், டேக்ஸ் கட்டினான். இப்போ அந்த டேக்ஸ் அந்த ஒரு அதுவும் இவனுடைய பொறுப்பில் வருது. ஐ வாஸ் delighted to assist them. I told the collector my story and showed him Uncle Philip's letter. Then I offered him the key and asked for time to get off a mile away. That man said he would think it over and come back later. இப்போ அந்த கலெக்டர் அந்த வராப்புல இல்லையா, அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டாம் வந்து தன்னுடைய ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. சொல்லிட்டு அந்த அங்கிள் பிலிப்பு கொடுத்த லெட்டரையும் வந்து என்ன செய்கிறாப்புலன்னா அவர்கிட்ட சப்மிட் பண்ணுறாப்புல. சப்மிட் பண்ணிவிட்டு அந்த அயன் பாக்ஸுக்கு உண்டான கீயவும் அவர்கிட்ட கொடுக்குறாப்புல. கொடுத்துட்டு, நான் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அடுத்து நான் போய் தூரத்தில் நான் வந்து நிற்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வேளை வெடிச்சுது அப்படின்னா என்னுடைய உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாம் சொன்ன உடனே அந்த வந்த கலெக்டரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நான் போகிறேன், யோசிச்சுட்டு அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. And this is all I have to say. I have made a will and left my rubies and jewels to the Society for the Preservation of Human Vivisection. இப்போ கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். வெறுத்து போயிட்டான். அந்த அயன் பாக்ஸை வச்சு என்ன செஞ்சிட்டான்னா வெறுத்துட்டான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த அயன் பாக்ஸையும் அந்த அயன் பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூபீஸ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து டொனேட் பண்ணிட்டான். இஃப் எனி மேன் திங்ஸ் திஸ் அக்கவுண்ட் a joke or an invention, let him coldly imagine the situation. அதாவது நான் இப்படி பண்ணுறது வந்து என்னுடைய முட்டாள்தனமா இல்லை அறிவாளித்தனமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சூழ்நிலையில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சது கரெக்டா அல்லது ராங்கா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறாப்புல. இப்போ given an iron box known to contain wealth and to contain dynamite arranged to explode when the key is used to unlock it, what would any sane man do? What would he advise? அதாவது இப்போது உனக்கு வந்து இதே மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்குது, ஒரு பெட்டி கிடச்சிருக்குது. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணால் பஸ்ட் ஆயிரும், அதாவது என்னது வெடிச்சிரும், உயிருக்கு ஆபத்து. ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து என்ன ஏதுன்னு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ என்ன பண்ணுவேன், ஒரு அறிவாளி என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதான் ஒரு இது பண்ணி முடிக்கிற மாதிரி, கொஷினாக கேட்குற மாதிரி இந்த லெசன் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் முடியுது. ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 7th சப்ளிமெண்ட்ரி முடிஞ்சுது. இப்போது எல்லாமே ஓரளவு போர்ஷன் வந்து கவர் ஆகிக்கிட்டு இருக்குது. கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ரெகுலராக பண்ணி அனுப்பி வை. இந்த ஹோம்ஒர்க்கு ரெகுலாரிட்டி வேணும். வீடியோஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். பாய்ஸ்னாலும் சரி கேர்ள்ஸ்னாலும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சொல்லு, ஃபோன் பண்ணாங்க பேசுனாங்க அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லு. வெறுமனே ஹோம்ஒர்க்கை மட்டும் எழுதி அனுப்பி வைக்காத, நோ யூஸ். பின்னாடி புக் பேக்கில் இருந்து உனக்கு கொஷின் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவா எழுதுறதுக்கு. அதனால் புக்கவோ அல்லது புக் பேக்கையோ நீ என்ன செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அதை பேஸ் பண்ணி தான் நான் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்.
அதனால் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை இக்னோர் பண்ணாமல் நேம் தெரிகிற மாதிரி பண்ணி நீ அனுப்பி வச்சிடணும். ஓகேவா? பாய்.